வணக்கம், விஸ்டம் கிச்சனின் ஷெஃபரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க நம்ம ஜென்ரேஷன், நம்ம யூத் பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா படிச்சிருப்பாங்க, டிகிரி படிச்சிருப்பாங்க. படித்தாலுமே அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல. வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் திட்டுறாங்க, ஃபேமிலி திட்டுறாங்க, எந்த விதமான ஒரு ஒர்க்கும் போக முடியல. போனாலுமே ஒர்க் பண்ண முடியல. அப்படி ஒர்க் பண்ணாலுமே ஸ்டே பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. சேலரி பார்த்திங்கன்னா லோவாக இருக்குது. யார் பெரிய டிகிரி முடித்தவங்களும் சரி, இல்லை 12th 10th முடித்தவங்களுக்குமே எந்த இருக்குது. இப்படி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நம்மகிட்ட கோர்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ஒரு டீ மாஸ்டராக இருக்கீங்க, ஒரு 12th முடிச்சுட்டு, ஒரு 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து புரோட்டா மாஸ்டராக இருக்கீங்க. நீங்கள் புரோட்டா மாஸ்டர் இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கும். வீட்டில் சும்மாவே இருக்கமே, எங்கே ஒரு வேலைக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்பீங்க, ஏதோ ஒரு உணவு சம்மந்த துறையில் வேலைக்கு போயிருப்பீங்க. அப்படி போகிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்திருக்காது. வெளிநாட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, தம்பி நல்லா நீ பண்ணுறப்பா, நல்லா செய்கிறப்பா, வெளிநாட்டுக்கு நீங்கள் வரலாம்ல அப்படின்னு கேட்கும்போது நம்மளால் வந்து வெளிநாட்டுக்கு போகிற அளவுக்கு சர்டிஃபிகேட் இருந்திருக்காது. ஏன்னா வெளிநாட்டுலாம் போகிற மாதிரி இருந்தால் ப்ரொஃபஷனலாக நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும். அந்த சர்டிஃபிகேட் நம்ம எங்கே கிடைக்கும் பார்த்தா விஸ்டம் கிச்சனில் கிடைக்கும். எல்லாம் திட்டுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுறாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது படிச்சிருக்கலாமா, வேறு மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிஎஸ்சி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் படித்தா என்ன நடக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கும் போதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 to 15,000 வரைக்கும் நீங்கள் ட்ரைனிங்லேயே ஸ்டைஃபண்டாக வாங்கலாம். ஓகே, நீங்கள் ட்ரைனிங் ஸ்டைஃபண்ட் வாங்கினா எனக்கு என்னென்ன பெனிஃபிட் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரைனிங்காக போகிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபுட்டு, அதாவது நீங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, அக்காமடேஷன், நீங்கள் தங்குறதுக்கு ரூம் எல்லாமே கொடுத்துருவாங்க. இது நீங்கள் அப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் 15,000 நீங்கள் வந்து ஒரு இந்த ஃபீல்டில் நீங்கள் சம்பாதிக்கும் போது உங்கள் வீட்டில் யாரும் இது சொல்ல மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பளம் வந்து நிரந்தரமாக இல்லை. இது இன்னும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஓகே, இந்த ட்ரைனிங்லாம் நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஓகே, 3 வருஷம் இந்த பிஎஸ்சி முடிச்சிடுறீங்க, டிப்ளமோ முடிச்சிடுறீங்க, கிராஃப்ட் 1 வருஷத்தில் முடிச்சிடுறீங்க. இது முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இதே மாதிரி எங்களுக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட ஒர்க் கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்கும். அதே ஹோட்டலில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு 25,000 to 30,000 உங்களுக்கு கண்டிப்பாக வேலைக்கு எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் வயசு தேவையே இல்லைங்க, திறமை மட்டும்தான். சரிங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வயசான ஷெஃப் தான் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நார்மலாக நீங்கள் ஒரு 50 வயசுக்கு மேலே நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் 60-65 வயசு வரைக்கும் உட்காந்துக்கிட்டே வேலை செய்யலாம். ஓகே, நீங்கள் 35,000 சம்பளங்கிறது நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் கொடுப்பாங்க. அதுபோக உங்களுக்கு எந்தெந்த ஹோட்டலில் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் கிடைக்கும், தாஜ் ஹோட்டலில் கிடைக்கும், ஓப்ராயில் கிடைக்கும், ஐடிஸில் கிடைக்கும், மேரியாட், இந்த மாதிரி பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் படித்து முடித்த உடனே நாங்கள் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணித்தரோம், ப்ளஸ் ட்ரைனிங் வாங்கித்தரோம். அடுத்ததான் உங்களால் இப்போ நீங்கள் 3 வருஷம் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டீங்க, எனக்கு இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், இப்போ என்ன யார் திட்டினாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ராட் போகலாம். அப்ராட்ங்கிறது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நீங்கள் இட்டாலி, ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா, கனடா, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே போய் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்குமே ஒரு ஷெஃபுக்கு, நல்ல ஷெஃபு கொடுத்துட்ருக்காங்க சம்பளம். நீங்கள் அந்த கண்ட்ரி நீங்கள் ட்ரை பண்ணுற பட்சத்தில் அங்கேருந்து நீங்கள் உலகம் ஃபுல்லாகவும் மிதக்க ஆரம்பிக்கலாம். எப்படி மிதக்க ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பில், அதுக்கு ஒரு கோர்ஸுக்கு, அந்த கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூஸில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். க்ரூஸுங்கிறது கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னாலே நார்மலாக ஒர்க் பண்ணுற பர்சனுக்கு 60,000 வந்து சேலரி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஷெஃபாக இருந்தால் 8,000 to 10 லட்ச ரூபா வரைக்கும் கூட சேலரி வாங்கலாம். நமக்கு ஒர்க்கிங் டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் தான் ஒர்க் கொடுப்பாங்க. எங்கள் ஷிப்பில் 10 மாதம் கான்ட்ராக்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் இருக்கும். அந்த 1 மாதம் என்ன பண்ணுறது இல்லை, அந்த 1 மாதமும் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம், சம்பளமும் கொடுப்பாங்க. ஒரு 5-6 வருஷத்தில் நான் உலகத்தையே சுற்றிட்டேன், நான் வந்துட்டேன், நான் சம்பாரிச்சிட்டேன், நான் வீட்டில் செட்டில் ஆகணும். வீட்டில் இருக்கும் போது என்ன பண்ணலாம், லோக்கலில் போய் எங்கேயா வேலை பார்க்கலாம், அதுவும் வேலை பார்க்க வேணாம், நான் ஃபேமிலியோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓன் பிஸ்னஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டாக நல்லா போயிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, கடையிலேருந்து, பெரிய ஸ்டார் ஹோட்டலேருந்து பார்த்துருப்பீங்க ஸ்நாக்ஸ், நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி சப்ளை பண்ணலாம். ஃப்ரான்சிஸ் மீன் வந்து இப்போ ஒரு கருப்பட்டி காப்பி, டீ டைம், சம் காஃபி ஷாப்லாம் இருக்குது. அவங்ககிட்ட பணம் இருக்குன்னா ஒரு இனிஷியல் அமௌண்ட்டை கட்டிட்டு அவங்க நம்மளுக்கு எல்லாம் கைட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருந்தே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபேமிலி கூட இருக்கும்போது ஒரு 30-35,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். நம்ம இல்லை என்னால் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்கிட்ட மணி இல்லை, பட் ஆனால் ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆஃபீஸை போட்டு உட்காந்துட்டீங்கன்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஹோட்டல்ஸில் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, எப்படி வந்து ஒரு ஃபுட்டை சர்வீஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி வந்து ஒருத்தர் வெல்கம் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தெரிகிற பட்சத்தில் நீங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆஃபீஸை நீங்கள் போட்டு இது பண்ணுற எல்லாத்தையும் நீங்கள் கிளப் பண்ணி, அதாவது பெரிய சம் பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் இருப்பாங்க,
ஸ்பெண்ட் பண்ணி அவங்களால பண்ண முடியாது. ஓகே, இந்த மாதிரி வாழை மரம் கட்டணும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொஃபே இருக்கணும், இந்த தீமில் இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு குழந்தைக்கு பர்த்டே நடக்குது, அந்த பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சோட்டா பீம் பிடிக்குது, ஒரு மிக்கி மவுஸ் தான் அப்படின்னா அந்த தீமையே நீங்கள் ரெடி பண்ணலாம். அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி கேக்லேருந்து நடக்கிற கார்பெட்லேருந்து பலூன்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஓவராக ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி வெளிநாட்டில் லட்சங்களை சம்பாதிச்சாலும் நீங்கள் ஹோம் டவுனில் நீங்கள் லட்சங்களில் சம்பாதிக்கலாம். இதுக்கான கோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்க, மறுபடியும் சொல்கிறேன். விஸ்டம் ஸ்டார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பிஎஸ்சி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அழகப்பா யூனிவர்சிட்டி தான் நம்மளுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. கிராஃப்ட் 1 இயர் கிராஃப்ட் இருக்குது. இந்த 1 இயர் கிராஃப்ட் நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பேன். சர்டிஃபிகேட்லாம் வெளிநாடு போக முடியாமல் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மொபைல் நீங்கள் நோண்டுறது, நீங்கள் ஆன்லைனில் எங்கள் கோர்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய பேர் வந்து லைக் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.